ஒரு கூட்டம் 150க்கும் மேற்பட்ட நகை கடைகளை கொள்ளையடித்தது. ஆனால் போலீசால் அவர்களை பிடிக்கவே முடியவில்லை. பிங்க் பாந்தர்ஸ். யூகோஸ்லாவியாவின் உள்நாட்டு போரில் வளர்ந்த இந்த குழு உலகின் மிகவும் திறமையான நகை திருடர்களாக மாறினார்கள். அவர்களின் திட்டம் எளிமையாக இருந்தது, ஆனால் நிறைவேற்றல் சினிமாவை விட நாடகமாக இருந்தது. பாரிஸ், துபாய், டோக்கியோ, உலகின் மிக விலையுயர்ந்த நகை கடைகளுக்குள் புகுந்தார்கள். 9 வினாடிகளுக்கும் குறைவான நேரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வைரங்களை எடுத்துவிட்டு மறைந்தார்கள். ஒவ்வொரு தப்பிக்கும் வழியும் முன்னரே திட்டமிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் கணக்கிடப்பட்டிருந்தது. 35 நாடுகளில் $500 மில்லியன் மதிப்புள்ள நகைகளை திருடினார்கள். ஒரு நாட்டு போலீஸ் துரத்தினால் வேறு நாட்டு எல்லையை கடந்து விடுவார்கள். சட்டம் அங்கே நின்றுவிடும். சிலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், ஆனால் ஐரோப்பிய சிறைகளில் இருந்தும் தப்பித்தார்கள். பெரும்பாலானவர்கள் இன்று வரை பிடிக்கப்படவில்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது.